ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யாரெல்லாம் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 2 வீடியோ கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 9 தமிழில் இப்போ ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் தொலைபேசி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக இது நிறைய மாற்றுக்கிறது இருக்குது. எனக்கு என்னென்னா, இப்போது பிக் பாஸில் அந்த வீட்டில் ஃபோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப டெய்லி ஃபோன் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ப்ளஸ் இந்த கண்டென்ட்டுக்காக பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாமரை ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா உள்ள கேமராவோட ஷூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. பட் கானா வினோத் அவ்வளோ தைரியமாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழை பற்றி ஒரு கருத்து வைக்கிறாரு. லைவ் எடிட் பண்ணுறவன் எடிட் பண்ணாமல் தூங்கிட்டான் போல தெரியுது. அப்படியே போட்டாங்க. எப்படி தாமரை சும்மா இருக்கக்கூடாது சொல்கிறாங்கப்பா, ஏதாவது கண்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கப்பா, சண்டை போடுங்கன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரியே இதுவும் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது என்னன்னா, இந்த லைட் மேன் ஒருத்தன் லைட் மாற்றுறதுக்கு நைட் வந்தான். அவங்ககிட்ட ஃபோன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் கேட்டுட்டு எங்கள் வீட்டில் நானும் பேசினேன், என்ன மாதிரி இன்னொருத்தனும் பேசினான் அப்படின்ற மாதிரி யாரையோ சொன்னான். கமருதீனா எவனோ ஒருத்தன், நான் அந்த இன்னும் கம்நாட்டினா அவன். ஸோ இவங்க எல்லாருமே போய் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நிஜமாவா அப்படின்றாங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக வார்னிங் பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு போயிருக்கும். அது வேறு விஷயம். ஏன்னா பிக் பாஸ் டீம் 24 மணி நேரம் பார்க்குறாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஆனால் அவங்க டீமில் உட்காந்துருக்கேன் தூங்கிடுவான் போல தெரியுது. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா ஒவ்வொருத்தன்ட்டையும் நான் கேட்ட வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் வாட்ச் பண்ணுறதுக்கு 3 பேர் வேலைக்கு உட்காந்துருப்பான். இப்போ கானா வினோத்னா கானா வினோத் கேமரா மட்டும் இருக்கும், அவனுக்கு 3 பேர், அவனுக்கு மட்டும் எடிட் பண்ணுவாங்க தனியாக ஃபுட்டேஜ். அந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃபுட்டேஜ். ஸோ எல்லாம் ஒன்றா இருக்கும்போது எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் இருக்கும் அப்படிங்கிறது இயங்குங்கிறது சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த கானா வினோத் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்த மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இது நிஜமாக விதிமீறல் தான். இதை பண்ண கானா வினோத் எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இது பிக் பாஸ் வரையும் தோணலை. ஏன்னா கண்டவன்லாம் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிறப்ப ஒரு ப்ராப்பர் பிக் பாஸ். நல்ல வேலை கமல் சார் ஃபேனாக இருக்கிறதுனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இந்த சீசன் எந்த ஒரு அயோக்கிய பயிலும் உள்ளே இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் கமல் சார் இந்த சீசன் வரலன்ட்டு. ஏன்னா அவருடைய டிக்னிட்டிக்கு இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிட்ட சீப்பாக இறங்கி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை. அதுக்கு விஜய் சேதுபதி கரெக்டான ஆள் தான். ஸோ அதை பற்றி எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் பிக் பாஸோடைய கிரவுண்ட் ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா இவங்க மீட் பண்ணுறாங்க, அது பிரேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. இது நிஜமாக தப்பு, இது பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ தத்தியாக இந்த பிக் பாஸ் டீம் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு எண்ணோட்டம் எனக்கு தோணுது அப்படிங்கிறது தான். சரி, இது ஒரு பக்கம் வைப்போம். அடுத்து இந்த பிக் பாஸ் வீட்டில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு பக்கம் உட்காந்து நாங்களாம் ரொம்ப ஜென்யூனான ஆள், நான்லாம் எந்த ஒரு டீமும் ஆட மாட்டேன், நான் ரொம்ப நீ தப்பு பண்ணாலும் சொல்லுவேன், நீங்கள் அண்ணன் திவாகர் அண்ணன் நீங்கள் பேச்சை கேளுங்கண்ணே அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறதா இருக்கட்டும். கமருதீன்கிட்ட போய் பேசி நான் எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட பரம்பரை, எங்கேருந்து வகையறா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் கானா வினோத்தும் நம்ம பிரவீன் ராஜும் பாட்டு பாடி சாவடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் லைவ் போகுதுன்றது தான். இன்னொன்று பார்த்தா அரோரா பக்கத்தில் அந்த ஃப்ரைட் ரைஸ் உட்காந்துட்டே அவன் என்ன பண்ணுறான்னு தெரில, அவனும் உட்காந்து பேசினே இருக்கான். எதுக்கு இந்த பிக் பாஸ் வந்தோங்கிறத மறந்துட்டாங்க. ஒருத்தி கேட்டிருந்தா, ஏன்பா பிக் பாஸ் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், இருந்தாலும் உனக்கு வீடியோஸ் ஒரு 10 வீடியோ டெய்லி போட்டுடுற, உனக்கு என்னப்பா அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு 10 வீடியோங்கிறப்ப எனக்கு இது தொழிலுங்க, நான் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு என்ன மைத்துக்கு இங்கே உட்காடுறீங்க நான் கேட்குறேன். சீசன் ஒரு நல்லாலாம் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இது வேறு வழி இல்லை, நான் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஒரு ரெவன்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு பிடிக்கலாம் நான் பண்ணி தான் விமர்சிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி வருவோம். ஸோ ஓட்டிங் பற்றி பார்க்கும் பொழுது திவாகர் ஸ்கோர் பண்ணுறாரு. இதில் அவரை உடச்சிக்க எவனாலே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்பயும் கலைஞரபடி பார்த்தீங்கன்னா திவாகர் தான் நம்பர் 1. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? அதே பொசிஷன் தான். ஆதிரை செகண்டில் இருக்காங்க. ஓகே, பெரிய வித்தியாசங்க. கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகளை தாண்டி நம்ம திவாகர் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த முதல் வாரத்தில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி. இன்னும் நிறைய ஓட்டு அவருக்கு விழுன்னு நினைக்கிறேன். நான் 1,27,000 ஓட்டு. இன்னும் யாருமே அடுத்து 1,00,000 கூட தொடரல. ஆதிரை 2ஆவது இடத்துல இருக்காங்க. வியானா அதை ஒட்டி தான் இருக்காங்க. ஆதிரைக்கு வியானாக்கும் டஃப் ஃபைட்டு. அதேமாதிரி பிரவீன் ராஜுக்கும் அப்சராவுக்கும் டஃப் ஃபைட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதாவது 2வது 3வது பொசிஷனுக்கும் 3வது 4வது பொசிஷன் டஃப் ஃபைட்டு. அதே மாதிரி 5வது லாஸ்ட் 2 பொசிஷனுக்கும் டஃப் ஃபைட் தான். கலையரசனுக்கும் பிரவீன் காந்திக்கும் யாராலும் வெளியே போகலாம் அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஓகே, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதிக்கு பயங்கர எதிர்ப்பு. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸில்
கேடுகட்டத்தனம்லாம் உள்ள தூக்கி போட்டிருக்கீங்க. அதான் டிக்டாக்ல எடுத்த மாதிரி எடுத்து போட்டிருக்கீங்க. ஒரு தகுதியுள்ள கண்டஸ்டன்ஸாக உள்ள வந்து எடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் கலையரசனை வெளியே தூக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ஸ்டஃப் இல்லாத ஒரு கண்டஸ்டண்ட்டை உள்ள வச்சுக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னும் வந்து பிக் பாஸ் வரணும்னா கேஸ் தான் வாங்கிட்டு வரணும் போல தெரியுது. இந்த ஷோவுடைய தரம் ரொம்ப தாழ்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.